பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டாலுமே குற்றங்கள் மட்டும் குறைஞ்ச பாடில்லை அப்படின்னு தான் சொல்லணும் போல இருக்கு. இப்போ கூட ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருகிராம் பகுதியில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. 46 வயசான ஒரு விமான பணிப்பெண் குருகிராமில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் ஐசியூவில் அதுவும் வெண்டிலேட்டரில் இருந்தப்ப மருத்துவமனை ஊழியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதா புகார் அளிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏப்ரல் 5 குருகிராமில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் தங்கியிருந்த மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த அந்த விமான பணிப்பெண் நீச்சல் குளத்தில் நீந்தினப்ப உடல்நல குறைபாடு ஏற்படுது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. ஏப்ரல் 13 சிகிச்சை முடிஞ்சு உடல்நலம் தேறின நிலையில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அவங்க வீடு திரும்புகிறாங்க. வீடு திரும்பினவங்க மருத்துவமனையில் ஏப்ரல் 6 அதாவது அவங்க அட்மிட் ஆன அடுத்த நாள் தான் ஐசியூவில் வெண்டிலேட்டரில் இருந்தப்ப சில மருத்துவமனை ஊழியர்கள் தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சதா அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க. உடனடியாக அதிர்ச்சி அடைகிற கணவர் இதை பற்றி காவல்துறையில் புகார் கொடுக்க முடிவு செஞ்சு புகாரும் கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட புகாரில் தான் ஐசியூவில் வெண்டிலேட்டரில் இருந்தப்ப மருத்துவமனை ஊழியர்கள் தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த நபரோட சேர்ந்து 2 செவிலியர்கள் உடன் இருந்ததாகவும் ஆனால் அவங்களும் இதை தடுக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த புகாரில் உடல் ரீதியாக தான் ரொம்பவே பலவீனமாக இருந்ததால் தன்னாலேயுமே அதை தடுக்க முடியல அப்படின்னுமே சொல்லியிருக்கிறாங்க. உடனே எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச காவல்துறை விசாரணையை துரிதப்படுத்துறாங்க. சரி, இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தில் காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலன்னு சம்பவம் நடந்ததா சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருந்த சிசிடிவி பதிவுகள் காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. விசாரணை நடத்திட்டு வரக்கூடிய காவல்துறை தரப்புல இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சில ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு மருத்துவமனையுடைய ஸ்டாஃப்ஸ் ரெஜிஸ்டர், அதே போல சிசிடிவி காட்சிகள் இதன் அடிப்படையில் குற்றவாளியை பிடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும், ரொம்ப சீக்கிரத்தில் குற்றவாளி சிக்குவார் அப்படின்னும் காவல்துறை அதிகாரி தரப்புல சொல்லப்படுது. குற்றவாளி பிடிபட்டாதான் இந்த விவகாரம் பற்றின முழு உண்மையுமே வெளிவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.